ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போன வீடியோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்த்துருந்தோம்னா, சிம்பிள் பேராமீட்டரை வச்சு எப்படி இது பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ மல்டிபிள் பேராமீட்டரை பயன்படுத்தி ஒரு ப்ரோக்ராம் எப்படி போடுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, ஆல்ரெடி போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராம் தான் நான் ரன் பண்ண போறேன். ஸோ அதனால ஆல்ரெடி போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராமை நான் முதல்ல ஓபன் பண்ணிக்கிறேன். இதுல நான் முதல்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா பப்ளிக் கிளாஸ் நேம் என்ன பண்ணிருக்கேன்னா நான் ஏஜையும் நேமையும் ஏஜையும் தான் நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ நேமுக்காக என்னனும் ஏஜுக்காக ஏனும் நான் கிளாஸ் நேமை நான் இது பண்ணிக்கிறேன். கிளாஸ் நேம் இது பண்ணதுக்கு அப்புறமே என்ன பண்ணிடுறேன், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு ஒரு நேம் நம்ம கொடுக்கணும். அதுக்காக என்ன பண்ணிடுறேன், மை எம்பி அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது மல்டிபிள் பேராமீட்டரை நம்ம வாங்கி இது பண்றது தொட்டு மல்டிபிள் பேராமீட்டருக்காக எம்பி அப்படின்னு நான் வாங்கியிருக்கேன். இதுல முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், நேம ஸ்ட்ரிங்ல வாங்குவோம், நம்பர்ஸை இன்டிஜர்ல வாங்குவோம். நேம்ன்ற தொட்டு ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன், கம்மா கொடுத்து இன்ட் ஏஜை நம்ம இன்டிஜர்ல தான் இது பண்ணுவோம். ஸோ ஏஜ் அப்படின்றத கொடுத்துருக்கேன். அப்புறம் பிரேசஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மேலே என்ன பண்ணுறேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்ல இந்த நேம் அண்ட் ஏஜ் இஸ் அப்படின்னு கொடுத்து பிளஸ் குறி கொடுத்து நேம்னும் பிளஸ் குறி கொடுத்து ஏஜ்னும் நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் பிரேசஸ் க்ளோஸ் பண்ணி முடிச்சுக்கிறேன். அப்புறம் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங் ஏஆர்ஜி வழக்கம் போல கொடுத்துருக்கோம். அப்புறம் பிரேஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் மை எம்பி, அதாவது மை மல்டிபிள் பேராமீட்டர் எம்பி அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஸோ மெத்தட் நேம். ஸோ அந்த மெத்தடுக்கான நேமை நான் கால் பண்ணுறேன். அதுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணுறேன். ப்ராக்கெட்குள்ளார என்ன பண்ணுறேன், டபுள் கோட்ஸில் நம்ம எப்போதுமே நம்ம பார்த்துருக்கோம், ஸ்ட்ரிங்கா நம்ம யூஸ் பண்றப்ப டபுள் கோட்ஸ்ல பயன்படுத்துவோம்னு. ஸோ டபுள் கோட்ஸ் பயன்படுத்திருக்கேன். அதுல மணி, பாப்லு, பாலு, பாலா அண்ட் கோபி, இது மாதிரி நீங்க என்ன நேம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த நேம் கொடுத்துக்கலாம். இந்த நேம் தான் கொடுக்கணுன்றது தேவையில்லை. அப்புறம் கம்மா கொடுத்து நம்ம என்ன ஏஜோ அந்த ஏஜ் நாம சிம்பிளா இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி 5, 8 இது மாதிரி நான் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது மாதிரி நீங்க வேல்யூஸை நீங்க கொடுத்துக்க வேண்டியதான். இப்போ மேல நம்ம ப்ரோக்ராமை முதல்ல சேஞ்சஸ் பண்ணியிருந்தோம்னா ப்ரோக்ராமை சேவ் பண்ணிக்கணும். இப்போ நான் எந்த வித சேஞ்சும் பண்ணலை. ஸோ அதனால நான் சேவ் பண்ணல. இப்போ நான் விண்டோஸ் படுறதே ஆரையும் ப்ரெஸ் பண்ணி நான் முதல்ல கமாண்ட் ப்ராம்ப்ட் போகிறேன், ரன்னு போகிறேன். அது ரன்ல போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் சி அப்படின்னு டைப் பண்ணி ஓகே ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்றது எனக்கு ஓப்பன் ஆகுது. இதில் எந்த கோலனில் நான் வச்சுருக்கேனோ அந்த கோலனுக்கு முதல்ல போகிறேன். நான் ஜி கோலனில் தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஜி கோலன் போகிறேன். அதில் ஜாவான்ற ஃபோல்டரில் வச்சுருக்கேன். அதனால் சிடி ஸ்பேஸ் ஜாவா அப்படின்றத நான் டைப் பண்ணுறேன். கிளிக் பண்ணி என்டர் கிளிக் பண்ணுறேன். இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ளார போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், முதல்ல கம்பைல் பண்ணணும். ஜாவா சி ஸ்பேஸ் ஃபைல் நேம் என்னது, ஃபைல் நேம் என்ன கொடுத்தோமா கரெக்டாக கொடுக்கணும். ஸோ அதனால நான் பார்த்துக்கிறேன். ஸோ என்ஏ ஜாவா அப்படின்ற கிளிக் பண்ணி நான் என்டர் கிளிக் பண்ணுறேன். இப்போ எந்த வித எரர்ன்றது நெக்ஸ்ட் லைன் போகுது. இப்போ நம்ம ரன் பண்ணுறதுக்கு என்ன ஷார்ட்கட்டு, ஜாவா ஃபைல் நேமு. ஸோ ஜாவா ஃபைல் நேம் அப்படின்றத நான் கொடுக்குறேன். கொடுத்து நான் என்டர் கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுது, மணிக்கு என்ன ஏஜ், பாலாக்கு என்ன ஏஜ், பாலாக்கு ஸ்பெல்லிங் தப்பா போட்டிருக்கேன். ஸோ இது மாதிரி நம்ம ஸ்பெல்லிங் நம்ம டபுள் கோட்ஸ் கொடுக்குறது என்னதான் நம்ம மிஸ்டேக் பண்ணாலும் அதை எரரா எடுத்துக்காது. ஸோ அதனால இப்போ எனக்கு அந்த எரர் காமிக்கல. ஸோ கோபி இது மாதிரி கோபிக்கு என்ன ஏஜோ அந்த ஏஜ் கொடுத்துருக்கேன். நம்ம ஆஸ்பர் என்ன ஏஜ் கொடுத்துருக்கோமோ அது பிரகாரம் நமக்கு பிரிண்ட் ஆயிடுது. நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.